நம்ம உடம்புல ஒரு உறுப்பு வலிச்சாலும் வெளியே சொல்ல தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தாங்கிக்கும். நான் தான் உங்க லிவர். நீங்க தூங்கும் போது கூட நான் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நீங்க சாப்பிடுகிற சர்க்கரை, கொழுப்பு, விஷம்னு எல்லாத்தையும் வடிகட்டி உங்க ரத்தத்தை சுத்தமா வைத்திருக்கிறது நான் தான். ஆனா இப்போ எல்லாம் சர்க்கரை மலையில நான் மூழ்கி போயிருக்கேன். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, ஜுரத்துக்கு ஒரு மாத்திரைன்னு டாக்டர் கேட்காம நீங்க போடுகிற ஒவ்வொரு மாத்திரையும் என் மேல அசிட் ஊத்துற மாதிரி இருக்கு. ஏண்டா இவ்வளவு கவலைப்படுற? ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தானே, ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பண்ணுகிற பார்ட்டி இருக்கே, அது எனக்கு ரிலாக்ஸ் இல்ல. ஆனா அது எனக்கு மரண போராட்டம். நீ ரிலாக்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் எமர்ஜென்சி வார்டுல கிடக்குறேன். என் டேஸ்ட் முன்னாடி வேற எதுவும் நிக்காதுன்னு சொல்லி சொல்லி நீ சாப்பிடுகிற ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், அந்த கொழுப்பு எனக்கு நகர கூட முடியாதபடிக்கு சோஃபாவுல கட்டி போட்டுருது. மத்த உறுப்புகளுக்கு வலிச்சா உடனே சத்தம் போடும். ஆனா கல்லீரலாகிய எனக்கு வலிச்சா அது கடைசி ஸ்டேஜா தான் இருக்கும். நான் அமைதியா இருக்கேன்னு என்னைய அழிச்சிடாதீங்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. கொஞ்சம் சர்க்கரைய குறையுங்க, நிறைய தண்ணி குடியுங்க, தினமும் ஒரு 20 நிமிஷம் சரி நடங்க. அந்த கொழுப்பை எரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுக்காக கடைசி வரையும் போராடுவேன். அமைதியா இருக்கிற உறுப்பை அமைதியா கொன்னுடாதீங்க. உங்க கல்லீரலை நேசியுங்கள், அது உங்கள் உயிரை நேசிக்கும். கடைசியா நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புறேன், தயவு செய்து அந்த மதுபானத்தையும் ஜங்க் ஃபுட்டையும் முடிந்த அளவு ஸ்டாப் பண்ணிருங்க. முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் தான் சொல்றேன். ப்ளீஸ்.